السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் பேரொருளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த அடிப்படையிலே தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய இந்த உலகில் இளமை என்கின்ற அருட்கொடை என்கின்ற தலைப்பு தேர்வு செய்து வழங்கப்பட்டுள்ளது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான அருட்கொடைகளை வாரி வழங்கியிருக்கிறார். அந்த அருட்கொடைகளிலே சிலவற்றை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அது மகத்தான அருளாக இருக்கும். அப்படி வழங்கப்பட்ட அருள்கொடைகளில் ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் அதை ஆசைப்படக்கூடிய, தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அருள் என்னவென்று சொன்னால் அது நம்முடைய இளமை பருவம் ஆகும். இந்த இளமை பருவத்தை பொறுத்தப்பட்டத அல்லாஹ் எப்படி சிலாதித்து சொல்கிறான்? மனிதனை படைத்த இறைவன் அவனை துவக்கமாக எவ்வாறு படைத்தோ, அவனை முடிக்கும் பொழுது, அவனுடைய வாழ்நாளை முடிக்கும் பொழுது எப்படி முடிப்போ என்ற இரண்டு விஷயங்களை சொல்லுகிறான். பிறக்கும் பொழுது எப்படி மனிதன் பிறப்பான், இறக்கும் பொழுது மனிதன் எப்படி இறப்பான், இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லும் பொழுது பலகீனமான நிலையை, சிறு வயதில் நாம் பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லது சின்னஞ்சிறு சிறுவராக இருக்கும் பொழுது நம்மால் இணைந்ததை எல்லாம் செய்ய இயலாது. நமக்கு இருந்து ஒரு துணை வேண்டும். நம்முடைய தாய் நமக்கு உணவை ஊட்டினால்தான் சாப்பிட முடியும். தகவலால் அவருடைய இருசக்கர வாகனங்கள் வைத்து அழைத்துக் கொண்டு சென்றால்தான் வெளி உலகத்தை வாழ்க்கைகள். அதே நிலை அப்படியே திரும்ப வரும். முதுமை பருவத்தை அடையும் பொழுது எப்படி சுருங்கி இளமை பருவ சிறுபருவத்தில் எப்படி இருப்போமோ பலகீனவர்களாக அதே போல் நாம் சுருங்கி விடுவோம். கை, கால், உடம்பு, ரத்தம் அத்தனையும் அதே இயக்கங்களை நிறுத்திவிடும். தண்ணீர் வேண்டும்னா யார் அழைக்கணும்? மகளையோ மகனையோ பேத்தியையோ அழைக்கும் கேட்கணும். மருந்து உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யாராவது துணை வேண்டும். ஏதாவது ஒரு கல்விக்கு செல்ல வேண்டும், ஒரு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் யாருடைய உதவியும் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. இப்ப துவக்கத்தில் பலகீனமாக படைக்கப்பட்ட நாம் மீண்டும் பலகீனத்தை நோக்கி சென்று விடுகிறோம். இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. இந்த பருவத்தை தான் அல்லாஹ் சொல்றான், அது பலம் பொருந்திய பருவம். பலகீனத்திற்கு மத்தியில் நான் பலத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த பலத்தை எதற்கு தருகிறான்? பலம் பொருந்திய எதையும் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை, நான் விரும்பியதெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை, துணிச்சலை, தைரியத்தை, வீரத்தை, சிந்தித்து செய்யப்படக்கூடிய அறிவை, எல்லா விஷயங்களையும் இந்த இளமை பருவத்தில் அல்லாஹ் தருகிறான். அப்ப ஏன் தருகிறான்? இந்த அருள்கொடையை நமக்கு தந்து அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? திருமலை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தா நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் பேசுகிறார். பேசக்கூடிய இடத்திலெல்லாம் அவர்கள் செய்த பிரச்சாரங்களை மட்டும் அல்லாஹ் பேசிவிட்டு முடித்து விடலாம். அவர்கள் செய்த வணக்க வழிபாடுகளை மட்டும் காட்டிவிட்டு அல்லாஹ் முடித்து விடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் எந்த வயதில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கினார்கள், அவர்கள் எந்த வயதிலே இபாதத்திலே திளைத்திருந்தார்கள், அவர்கள் எந்த பருவத்தை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள்
இப்ராஹிம் நபி ஏகத்துவ புரட்சியை உருவாக்குகிறார். உலகத்தில் அது போன்ற ஒரு புரட்சியை யாரும் உருவாக்கிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவு தீயை அந்த மக்கள் மத்தியிலே பற்ற வைக்கிறார். அப்படி பற்ற வைக்கும் பொழுது அந்த செய்தியை அந்த மக்கள் பேசுகிறார்கள். நாமெல்லாம் தெய்வமாக நினைத்த இந்த கற்களை யார் உடைத்தார்? அப்ப அந்த இடத்தில் பதிய வைக்கப்படும் போது ஒரு பெரியவர் சொல்லுகிறார், இப்ராஹிம் என்றொரு இளைஞர் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். எல்லாம் எவ்வளவு ஒரு லாபகமான அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்ராஹிம் என்ற ஒரு மனிதர் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லியிருந்தால் போதுமானது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பருவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நிரூபிப்பதற்காக இவ்வளவு பெரிய புரட்சியை செய்தவர் யார் தெரியுமா? ஒரு இளைஞர் தான் செய்தார். அப்ப தன்னுடைய இளமை காலத்தை அந்த தூதர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார். அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார், உன்னுடைய மகனை அறுத்து பலியிடுகிறார். தன் மகனிடத்தில் போய் சொல்றார் செய்தியை. சொல்லும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதிய பருவத்தில் அடைந்தார்களா, 50 வயது நடுத்தர வயதை கடந்திருந்தார்களா, இளைஞராக இருக்கிறார். அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறார்? இப்ராஹிமும் இஸ்மாயிலும் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பருவத்தை அவர் அடையும் பொழுது, இவருடைய கரத்தை பிடித்து அவர் வெளியேறி நடந்து செல்லக்கூடிய பருவத்தை அடையும் பொழுது இளம் பருவம். இஸ்மாயில் இளைஞராக இருக்கும்போது அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார், மகனே உன்னை அறுத்து பலியிட அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், இது குறித்து என்ன சொல்லுகிறாய்? ஒரு இளைஞராக இஸ்மாயில் இருக்கிறார். நன்றாக ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு பருவம், வாலிப பருவம் தான், துள்ளி விளையாடக்கூடிய பருவம், எல்லா விதத்திலும் அனுபவிப்பதற்கு அதுதான் தகுதியான பருவம். அந்த நேரத்தில் ஒரு இளைஞரிடத்தில் போய் அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார், உன்னை அறுத்து பலியிடட்டுமா என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பொறுமைசாலியாக இருப்பேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற நேரத்தில் வந்தால் நான் உங்களை எதிர்க்க மாட்டேன், அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டேன். நீ எல்லாம் என்னை பெற்ற தகப்பன பெத்த மகனை அறுக்கணும்னு நினைக்கிறியப்பா, உனக்கு புத்தி கட்டு போச்சா என்று பேச மாட்டேன். நீங்கள் கூப்பிட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற என்னை அழைத்தால் நான் அந்த நேரத்தில் அல்லாஹ் நாடினால் பொறுமைசாலியாக இருப்பேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய இளமை பருவம். இதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இன்னொரு பக்கத்தில் ஒரு இறை தூதரை சொல்லுகிறார். அவருடைய வரலாறை பேசும் பொழுது எப்படி பேசுகிறார் தெரியுமா? துவங்கும் பொழுது அக்ஸருல் கஸஸ், வரலாற்றிலேயே அழகான வரலாறு என்று அந்த வரலாறுக்கு அல்லாஹ் பட்ட பெயர் சூட்டி அழகு பார்க்கிறார். யாருடைய வரலாறு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகும் கண்ணியமும் இறையச்சமும் ஒளியும் மிகுந்த ஒரு இறை தூதராக இருந்தார். அந்த இறை தூதருடைய அழகை பார்த்து அவரை எடுத்து வளர்க்கக்கூடிய அமைச்சரின் மனைவி ஆசைப்படுகிறார். ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை? யாரும் கிடையாது, எல்லா பக்கமும் பூட்டிய அறைகள், அரண்மனைக்குள் உன்னையும் என்னையும் விட்டால் வேறு யாரும் கிடையாது. நல்ல வாலிப வயது, அழகு, கட்டுடல் கொண்டவன் நீ, என்னுடைய தேவையை நிறைவேற்றவா? அந்த அமைச்சரின் மனைவிக்கு அது போன்ற வேலை செய்தால் அவருக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும், எவ்வளவு அந்தஸ்து கிடைக்கும்? அது கூட விடுங்க, இந்த வயசுல எவ்வளவு நம்ம திரும்பி பார்க்க மாட்டாங்க, கணிப்பாங்க. அந்த வயசுல 10 பொம்பளை போச்சுன்னா நம்ம 10 பேர் நம்ம அவர் இடையே தான் பாக்கா, இத்தனை வேலை விட்டு இடையே நம்ம சிரிச்சாரா? இன்னைக்கு ஒரு சிரிச்சுட்டா தலைமாறு புரியா நம்ம பிள்ளைகள் மொபைல்ல சேர்க்கையில் வந்து ஹாய் அவ்வாறையும் கேட்டா எனக்கு ஒரு புள்ள மெசேஜ் அனுப்பி, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி சொல்லிட்டு ஊரெல்லாம் தெரியணும் அவ்வாறு வாழ்வாரு புரிந்து தெரியக்கூடிய இளைஞர்கள் மத்தியில அவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த இளைஞர் சொல்லுகிறார், அஹாஃபுல்லா அன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். அல்லாஹ்வை பயப்படுவதனால் இந்த ஈரத்தனமான காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். இதற்கு பகரமாக என்னை சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டால், என் இளமை காலம் சிறையிலே கழித்தால் எனக்கு இதை விட அதுதான் சிறந்தது என்று சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்து போன பருவம் இளமை பருவம். இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வரும்பொழுது நபிமார்கள் மட்டும் இப்படி கிடையாது, அல்லாஹ் பதிய வைக்கிறான். நான் அனுப்பிய இறை தூதர்களை மட்டும் இளமை பருவத்தை தேர்ந்தெடுத்து அனுப்பல. இந்த பூமியில அசத்தியம் எப்போதெல்லாம் தலையை ஊட்டுகிறதோ, அசத்தியவாதிகள் அட்டூழியங்கள் எப்போதெல்லாம் செய்கிறார்களோ, இறைவனை வணங்குவதை விடுத்துவிட்டு தன்னை வணங்க வேண்டும் என்று எந்த மன்னரெல்லாம் கூக்குரல் இட்டாரோ அவர்களுக்கு எதிராக கர்ச்சித்த இளம் சிங்கங்கள் அவர்கள் நபிமார்களாக இல்லாவிட்டாலும் இளைஞர்களாக அந்த சமூகத்தில்
எப்படி அதை கழிக்கிறோம் சிந்தித்து பாருங்க. 2-3 நாட்களுக்கு முன்னால துக்ளக் பத்திரிகையுடைய 55வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்படுகிறது. துக்ளக் ஆசிரியர், இப்போது இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி 1ஆம் நம்பர் ஆர்எஸ்எஸ் திங்க் டேங்க் என்று சொல்லக்கூடிய சிந்தனை குழுமம் என்ற ஒரு குழுமம் அவர்களுக்கு உண்டு. ஆர்எஸ்எஸ் போராட திட்டங்கள், அஜெண்டாக்கள், என்னென்ன சட்டங்களை மாற்றணும், இந்த என்ஆர்சி கொண்டு வரணுமா, சிஏ கொண்டு வரணுமா, மரமாற்ற தடை திட்டத்தை கொண்டு வரணுமா, ஹிஜாப் தடை திட்டத்தை கொண்டு வரணுமா, இது மோடி அமித்ஷா எடுக்கிற முடிவு இல்லை. நிறைய பேர் என்ன வழி இருக்கிறாங்க, மோடி செத்துட்டா நமக்கெல்லாம் நிம்மதி, அமித்ஷா செத்துட்டா நமக்கெல்லாம் நிம்மதி. முடிவு இவன் எடுக்கல, செயல்படுத்துற இடத்துல இவன் வச்சிருக்கிறான். முடிவு எங்க இருப்பான், நாக்குள்ள இருப்பான். யார் இருப்பான், அதற்கு ஒரு டீம் இருப்பான். நீங்க மசோதா பண்றீங்கல்ல, கிளைகள்ல, மாவட்டங்கள்ல, இது மாதிரி திங்க் டேங்க் சிந்தனை குழுமம், அதுல முதலில் உறுப்பினராக இருந்தவர் யாரு, சோ ராமசாமி. துக்ளக் ஆசிரியை மறந்த சோ ராமசாமி அல்ல, ஒரு உறுப்பினர். அவருக்கு அடுத்து நீங்க ஆட்கள் குடும்பத்தில் இருக்கிறார். இதெல்லாம் எப்படிப்பட்ட சிந்தனைவாதி, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அங்கெல்லாம் திராவிட சிந்தனை, பெரியாரிசிய கொள்கை, இஸ்லாமிய கொள்கை, கிறிஸ்தவ கொள்கை, சைத்திய சிந்தனை, இதையெல்லாம் நாசமாக்குற மாதிரி விச கருத்துக்களை வாழப்படத்தில் ஊசி ஏற்ற மாதிரி எதிர்த்து போயிடும். இது அந்த இதில் பேசுறாரு ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பேசுறாரு, தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த நாட்டில் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும், பத்திரிகையாளர்களை இவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பேசிக்கொண்டே வருகிறார். வரும்போது ஒரு கைது, போதையில்லா தமிழகம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு. உண்மையிலே போதையில்லா தமிழகமாக இருக்கிறதா, போதையில் தள்ளாடும் தமிழகமாக இருக்கிறதா என்று சொல்லி அப்படி பேசும்போது ஒரு மேட்டரை போட எல்லா இடத்திலையும் செய்வான், சோழத்தான் செய்வான், தெளிவா செய்வான். எந்தெந்த இடத்துல இஸ்லாமிய வெறுப்பை மக்களிடத்தில் தணிக்க முடியுமோ அதை அப்படியே பதிட்டு போவான். இந்த சொல்றான். சொல்லும் போது உங்களுக்கு தெரியுமா, ஜாபர் சாதிக்குன்னு சொல்லி ஒருத்தர் கைது பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? போதை பொருள் கடத்திய வழக்குல இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு என்னாச்சு, அந்த மக்கள் யாராவது கேட்டீங்களா, பத்திரிகையாளர் யாராவது கேட்டீங்களா, என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இது போன்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தமிழகத்துல போதை பொருட்களை இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில கொடுத்து அவர்களை வழிவகுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க, இதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிற சமுதாய அமைப்புகள், இயக்கங்கள், இவர்கள் எல்லாம் துணை போகிறார்கள். அவர் நீங்க படித்த மக்கள் என்ன செய்யணும், அவர்களை இனம் கொண்டு சமுதாயத்தை விட்டு அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். எப்படி சேர்ந்தவர்கள் தமிழக அரசு முயற்சிக்கிட்டே வரா, முயற்சித்துக் கொண்டு வரும்போது யாரையெல்லாம் உள்ள கூப்பிடுறான், யாருக்கெல்லாம் குற்றவாளி பட்டம் சுமத்துகிறான், தாமுக ஒரு குற்றவாளி. அவங்க என்ன செய்யறாங்க, போதை பொருள் கடத்துவோருக்கு உடந்தை. எஸ்டிபிஐ அவங்க ஒரு குற்றவாளி, அவங்க போதை பொருள் கடத்துவோருக்கு உடந்தை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவங்க ஒரு குற்றவாளி, அவங்க போதை பொருளை கடத்துவதற்கு உடந்தை. தப்லீக் மாதிரி விருப்பமா நினைக்கிறீங்களா, நம்ம ஒன்று நம்ம வேற ஒன்று போனோமா, 3 நாள் புஷ்காவை கிண்டணுமா, கழுத்து தூங்கணுமா, தாலி முட்டை வாழ்ச்சோமா, மேல என்ன நடக்குன்னு தெரியாது, கீழே நடக்குன்னு தெரியாது, நடுவில் என்ன நடக்கு அதுவும் தெரியாது. இப்படி ஒரு கூட்டம் இருக்குல்ல, இவர்களையும் பயங்கரவாதிகளாக காட்டக்கூடிய ஒரு கொடூர போக்கை, குருட புத்தியை இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் தான், அவன் வேணும்னு செய்யலாம், அதுக்காக விட்டுருவோம். இன்னொரு பக்கம் நீங்க சிந்திச்சு பாருங்க, உண்மையிலே நம்ம சமுதாய இளைஞர்களுடைய நிலைமை என்ன? அவர் ஒரு பக்கம் சொல்லுவது ஒரு அப்பட்டமான ஒரு அவதூறாக இருக்கட்டும், நாம மனசாட்சியோட நடுநிலையோட சிந்தித்து பாருங்க. இந்த ஜாபர் சாதி போன்ற, இந்த இளவெடுத்த 2-3 பேர் போன்ற இது போன்ற முஸ்லிம் பெயர்தானிகள் இந்த மாதிரி வழக்குகளுக்கு ஏன் சிக்கிறான்? போதை பொருள் விற்பனை செய்வதற்கு ஆன்மாக்கப்பட்டதா? போதை பொருள் பயன்படுத்துவதே அவர் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இல்லையா? விதவிற்கு நலன் காணக்கூடியவனாக இருக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை கருதக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆனா இந்த சமுதாய இளைஞர்கள் ஒரு கூட நீங்க பாருங்க, டாஸ்மாக் கடைகள்ல சொல்லி வேதனை போடுறான், வேலை வாங்க முடியும். என்னங்க எல்லாம் தாய்மாரு சவால் விடுறீங்க, தீபாவளிக்கு நீ டார்கெட் வைப்ப, 500 கோடி டாஸ்மாக் விட்டுச்சு, பொங்கலுக்கு விட்டுச்சு, நியூஇயருக்கு விட்டுச்சு, ரம்ஜானுக்கு வைக்க முடியுமா, பக்ரீத்துக்கு வைக்க முடியுமா? நம்ம தம் கட்டி பேசுவோம், நம்ம பொதுக்கூட்டங்கள்ல, ஆர்ப்பாட்டங்கள்ல, மாநாடுகள்ல எங்க சமுதாயம் தொட்டு கூட பார்க்க மாட்டான் அப்படி தம் கட்டி பேசுவான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இங்க அதிகமா வாங்கி போற அதிகமா வாங்கி வரும்போது
எப்படி நாங்க எடுத்துக்கிறது? நீங்க ஹராம் சொல்றீங்க, அவன் ஹலாலாக்கிட்டு போறானே என்று நேரடியாக நம்மை பார்த்து வேதனையோடு அவர் கையில் வைக்கிறார். இது நம்ம மறுக்கவும் முடியாது. ஒரு புறம் ஐடியா கிடக்கிறானா இல்லையா? ஒரு புறம் அந்த போதை பொருட்கள்ல அந்த குடி போதை ஒரு புறம் போனாலும் அப்படின்னு கஞ்சா, ஹெராயின், போதை, ஊசி என்னென்ன அந்த இளவு இருக்கிறோம் எல்லாரும் எங்க வரைக்கும் கொண்டு விட்டுருக்கான். 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் உதட்டு உள்ள கூலி போய்கிறார். 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அறிமுகப்படுத்துறோம். அதற்கென்றே சில கூட்டம் இருக்கிறான். பள்ளிக்கூட வாசல்களில் இருந்து கொண்டு கை மாற்றி விடுகிறான். இதை விட்டு கூட ஒரு கூலி நீ வித்தினா உனக்கு 100 ரூபாய், இத்தனை வித்தா இவ்வளவு ரூபாய். இந்த பையன் ஏழ்மையில் இருக்கக்கூடிய பையன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து இப்படியாவது காசு சம்பாதிக்கிற அந்த சரிவலையில் விழுந்து நாசமாகக்கூடிய காட்சி இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாரையும் சொல்லல, 1-2 பேர் செய்யறதுனால இந்த கர்மாந்திரம் முடிச்ச ஒரு மூர்த்தியெல்லாம் பேசுறதா நமக்கு நிற்க வேண்டிய சூழல் இருக்கு என்ற வருத்தத்தையும் சொல்லிட்டு ஏன் போகணும்? என்னென்ன வகையில் சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் போட்டாங்க. சவுதி அரேபியாவில் 2 அந்த தம்பதிகள் கணவன் மனைவி, அவங்களுடைய ஒரு பொம்பளை பிள்ளை உடல் உபாதையால் மருத்துவமனை கொண்டு சேர்க்கிறாங்க. சேர்த்தா அந்த பெண்ணுடைய சிறுநீர் பையெல்லாம் நிரம்பி உடல் பகுதியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சிறுநீர் ஆங்காக ஸ்டோர் ஆகி நிற்கும். இதனால் மூளை செயல் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடக்குன்னா மைண்ட் எதையும் சிந்திக்காது. பாத்துட்டீங்களா? முதல்ல 1க்கு போனாதான் ஃப்ரீ ஆகும். அப்ப இது போய் நிற்க அதை போய் ஸ்ட்ரக் ஆகிட்டு அப்படியே கோமா செஞ்சு போயிட்டான். அவளை பரிசோதனை செய்துட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க, உங்க மகன் இப்படிப்பட்ட ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்க பரிசோதிக்கிறதுல மிக மோசமான போதை ஊசிய அவர் பயன்படுத்திருக்கிறார். இவரை நாங்கள் சிகிச்சை மேற்கொண்ட ஆபரேஷன் பண்ணினா ஒன்று குலைப்பான், அல்லது கோமா செஞ்சு போவான், அல்லது மொத்தத்துக்கு செத்து போவான். இது 3ல எது வேணாலும் நடக்கலாம். இது 3ல எது நடந்தாலும் நீங்க பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுங்க. இந்த செய்தியை ஒரே மகன் கோடீஸ்வர தம்பதி இந்த செய்தியை போய் அத்தாட்ட அம்மாட்ட சொன்னா அவங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும், கவலையோ துக்கமோ சோகமோ எதுவுமே இல்லை. அந்த பேப்பரை கொடுங்க, வீடு கையெழுத்து போட்டு கொடுக்காங்க. டாக்டருக்கு ஆச்சரியம், ஒத்த பொண்ணை வச்சிருக்கீங்க, இவ்வளவு சொத்துக்களை சேர்த்துருக்கீங்க, அந்த ஒத்த பொண்ணுக்கு தான் இவ்வளவு சொத்துன்றீங்க, அவர் செத்து போவான்னு சொல்றோம். ஆனா உங்க முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லை, சலனம் இல்லாம கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் தகப்பனார் சொல்றாரு, இவர் வாழ்றதை விட செத்து தொலை. ஒரு தகப்பனின் நாவிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை, அந்த குழந்தை பிறந்த உடனே அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பான், அந்த குழந்தைக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருப்பான். இவருக்கு நகை சேர்க்க, பணம் சேர்க்க, சொத்து சேர்க்க, வீடு சேர்க்க, கார் வாங்கி கொடுக்க, எல்லாவற்றுக்கும் தன் ஆயுள் காலத்தை தொலைத்திருப்பான். அந்த தகப்பன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த மருத்துவர் இன்னும் ஆச்சரியத்தின் உச்சிக்கு செல்கிறார். ஏன் மூலம் இருப்போம் நீங்க பேசுறீங்க? அதுக்கு தகப்பன் சொன்னார், நாங்கள் இருவரும் வேலை பார்த்து ஆபீஸ் போயிடுவோம், எங்க பிள்ளைய வளர்ப்பதற்காக ஒரு சிறியதாக ஏற்பாடு செய்திருந்தோம். நாங்கள் இருவரும் அவரை கண்காணிக்காமல் விட்டு விட்டு செய்த முதல் தவறு. அவள் வாலிப பருவத்தை அடையும் பொழுது அவள் இடத்துல அமௌண்ட் கேட்டுக்கிட்டே இருப்பா, எதற்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வைக்க, உனக்கு தனி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவோம், அதுல பணத்தை போட்டுவோம், தேவைக்கு எடுத்துருப்போம் என்று சொல்லி எங்கள் என்ன எங்க ஜாப்ல எங்க பிசினஸ்ல அவர் குறிப்பிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று அவரை தனியாக விட்டோம். அடுத்து என்ன நடந்துச்சு? பணம் வந்துட்டா எல்லாம் வந்துருமே, காசு வந்துட்டா, நிகழ்ச்சி வந்துட்டா நிலைமை மாறிடுங்க தலைவியா. இவரை இவருடைய உறவினர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, தாய் தரப்பட்ட ஒரு மகன் அந்த விளக்குல ஆண் நண்பர்களோடு குடித்து விட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். இது பெரும்பாலான தாய் தரப்பை செய்யற தவிர அவங்களும் செய்யறாங்க. உடனே அம்மாவும் அப்பாவும் சொல்ல வந்தவர்கள் சந்தைக்கு போறாங்க. என் மகன் எப்படி சொல்லலாம்? நீங்க நிறைய பேர் வேற உன் மகன் நம்ம அடிக்காண்டா, என் மகன் நம்ம அடிப்பானா? சரி போ, அதுக்கு நான் அவன் சொல்ல, அதே உன் மகன் அங்க தண்ணி அடிச்சுக்க மாதிரி தெரியுது, அவன் காடு இருக்கா பார்த்து கூட கிழிச்சு போட, ஏன் பண்ணி பொறாமையை சொல்ற? நம்ம போய் பொறாமை கூட சொல்றோம். என் மகன் அப்படிலாம் இருக்கா ஒரு பொறாமை. சரி போ, உன் மகன் அந்த குண்டா போட்டு எவ்வளவு ஒருத்தவங்க வீடு பேசிக்கிட்டு இருக்காயா அப்படின்னு சொன்னா அது ஏன் மகளா இருக்காது? என் மகன் எப்படிப்பட்ட தெரியுமா? குடும்பத்தை நிம்மராம போயிட்டு நிம்மராம வருவா. இப்படி சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க. கடைசி சுத்தி வச்சு நம்மளை பள்ளிகிறார்கள். இதனாலே பாதி
என் உறவினர் வந்து சொல்லும் பொழுது என் மகனாக இருக்காது வேறு யாரோ நீங்கள் பொறாமை பேசுங்கள் போங்க என்று சொல்லிப்பான். அப்போ சுதாரிச்சிருக்கலாம். அதற்கப்புறம் எல்லை மீறுது. ஆண் நண்பர்கள் மூலமாக போதை பழக்கங்கள் அதிகரிக்குது. போதை ஊசியை போடுகிறார். கடைசி நிலைமை படுக்கைக்கு வந்தாச்சு. இது மாதிரிதான் நடக்கும். இதுல தகப்பன்மார தாய்மாருடைய மிஸ்டேக் இருக்கா இல்லையா? இன்னைக்கு போதை என்று சொன்னா ஏதோ மதுவும் கஞ்சாவும் அமீனும் கராயினும் போதை ஊசி மட்டும் போதை இல்ல. பைக்கை வாங்கி கொடுக்குறோமே, போட்டுலாம் அவனே பார்த்துக்கிறோம், நீ அங்க பார்த்துக்கிறோம். எத்தனை இருந்தா போகும்போது அப்பா எப்படி பிள்ளைங்க போவாரு அது மாதிரி எத்தனை வயசுல 12 வயசுல 13 வயசுல அவனுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். அத்தை படிச்சு மலாந்துவாரு. கடைக்கு அம்மா போயிட்டுருவோம். வயசாகி போய் வாங்கி போடா அத்தை வேலை போடுங்க. நீங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க சின்ன பேருக்கு கொடுத்து அழுகிறீங்களா? அதெல்லாம் ஓட்டுமா 4 வயசுல கார் ஓட்டுறேன், 12 வயசுல ஓட்ட மாட்டாங்க பைக்க அப்படின்னு பேசுறது. 2 நேரத்துக்கு நடந்த சம்பவம். கடையை முந்தான நடந்த சம்பவம். 17 வயசு பையன் கிருஷ்ணாபுரத்துல வந்து பைக்ல வந்தா. நம்ம சமுதாயத்துல படிச்சு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அரசு வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம். காவல்துறையில் உதவி காவலராக பணிபுரிந்து கொண்டுள்ள ஒரு சகோதரர் தன்னுடைய டியூட்டியை முடிச்சு ஹோட்டலுக்கு சாப்பிட போல இந்த 17 வயசுல வேகமா பைக்ல வந்து அடிச்சான். ஒரு தூக்கி எரிஞ்சு மண்டையில் அடிபட்டு சென்னைக்கு கொண்டு போய் காப்பாற்ற முடியாம நேற்று மரணித்த அவருக்கு டிஎஸ்பி தலைமையில் வந்து 20 குண்டுகள் முழங்க அவர் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு யார் ஒரு அரசு வேலைக்கு ஒருத்தர் போது சாதாரணம் செய்யுமா? இஸ்லாமிய சமுதாயத்தை படித்து ஒரு காவல் வேலைக்கு காவல்துறை சொல்வது சாதாரணம் செய்யுமா? அவன் எவ்வளவு கனவோடு எவ்வளவு லட்சியத்தோடு இருந்திருப்பான். இங்க செஞ்ச தப்பு 17 வயசு பையன் கையில புல்லட்ட கொடுத்து பைக்கை கூட அடிச்சு போயிட்டு போயிட்டான். கலெக்டர் ஆபீஸ்ல 2 பேர் வேகமா வரலாம், மனு கொடுத்து வர கணவன் மனைவி கை குழந்தை அந்த பின்னாடி வச்சு வந்து அடிச்ச ஸ்பீடுக்கு கணவன் பார்த்தே வச்சு குய்யோ 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 கையில குழந்தை அந்த சின்ன புள்ள அவதான் திருமணம் முடிந்து குழந்தை பிறந்திருக்கிறது. தலையில அடிச்சு அடிச்சது நல்லா இருக்கான், அந்த மோதலே நல்லா இருக்கான். தலைவியா இவனுக்கு கிடைக்கல. அப்ப இதெல்லாம் இன்றைக்கு நம்ம பகுதி இளைஞர்கள் இருக்கா இல்லையா? ஏன் சொல்றோம்? எங்களுக்கு என்ன உங்களை மாதிரி பிள்ளைக்கு ஓட்டத்துக்கு பொறாமையில சொல்றோமா? எதற்காக சொல்லுகிறோம்? அதே வாகனம் என்பது இருசக்கர வாகனம் என்பது நம்முடைய பயன்பாட்டுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்முறை. வாகனத்தில் ஏறி உட்காரும் பொழுதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு ஒரு அற்புதமான பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தரான். சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லிமுக்ரினீன். நம்மை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடனே அல்லாஹ்வை புகழ்வார்கள். இதை இயக்குவதற்கு சக்தியற்றவர்களாக நாங்கள் இருந்தோம், இதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ் நீ புகழுக்குரியவன். இதை ஏறி உட்கார்ந்து சொல்வதற்கு போல நம்ம பிள்ளைகளுக்கு எதுக்கோட அடிக்க தூக்க அவ்வளவுதான் அப்படி இருக்கணும். இருக்கும் மோகம் பைக் மோகம் அதை வச்சிருக்காங்க ஒரு மண்டை இளைய சமுதாயம் பேர்ல முள்ளத்து கட்டிக்கிறான் தலையில கொட்டி 4 கீழ்களை முன்னாடி 2 பின்னாடி 2 கட்டி விட்டு அப்படி இருப்பான். அவன் பைக் எப்படி முன்னாடி வந்து இப்படி படுக்கிறான், பின்னாடி ஒருத்தவரை சஸ்போர்ட் எட்டி பார்க்கலாம் நிற்கிறான். என்னடா அடிச்சானா இன்னும் வர்றது வண்டியில ஆள் வருதா முள்ளம்பட்டி வருதா தெரிய மாட்டேன். அப்படிதான் வருது என்னுடைய ஃபேஷன். இது ட்ரெண்டிங். நாங்க இப்படித்தான் இருப்போம். காதல் 2 கருத்தர் முஸ்லீம் அல்லாதவன அன்னைக்கு அப்படித்தான் ஒரு சம்பவத்தை தவிர்த்தாரு. ரப்பர் பாட்டு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. பொண்ணு பார்த்தா அவங்க அக்கா வந்தவங்க இந்த புள்ள ரொம்ப நேரம் அங்கே திரும்பி நிற்கிது. இந்த புள்ளைய ஒரு பார்வை பார்த்துட்டா எனக்கு அன்னைக்கு அவனுக்கு பேசி முடிச்சிருவான். அவன் அப்புறமா தெரிஞ்சுக்கான் இங்கே இருக்கான். இப்படிதான் யாரா பொண்ணா இந்துவா முஸ்லீமா யாரு எவது தெரியல. என்ன காரணம்? இளமை காலத்துடைய அருமை விளங்குகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு அருள்கொடை! நபிமார்கள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு காலம், நிறைய புரட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு காலம். இந்த காலத்தை நாம் வீணடிக்கிறோமே, நாளை வறுமை நாளை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது உன்னுடைய இளமை காலத்தை எந்த வழியில் செலவழித்தார் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது அந்த இடத்திலே எந்த பதிலும் சொல்ல முடியாதவராக இருப்போம் என்று சொன்னால் அதை விட வேறு என்ன காரணம்? நாங்க மாறணும் நினைக்கிறோம், மாற முடியலையே. எங்களை சைதான் இவனா சொல்றான், எங்களை சைதா போட்டு அமுக்குறாங்க. நீங்க சொல்றீங்க தொழிலுக்கு வரணும் ஆசையாக இருக்கு, எதிர்க்க முடியலையே, சைதான் போட்டு அமுக்குறாங்க. அதற்கு தீர்வு இருக்கா இல்லையா? இது பிரச்சனைகள் மட்டும் இஸ்லாம் இன்றைக்கு பேசி விட்டு போவார். பிரச்சனைகளை சொல்லி நோயை சொல்லி நோய்க்கு மருந்தையும் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது.
அல்லாஹ் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறான். ஷைத்தான் உங்களை அவனுடைய வலைக்குள் சிக்க வைக்க அவன் முயற்சிப்பான், அழுத்துவான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். அல்லாஹ் நிச்சயம் உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான், உங்களுக்கு உதவி செய்வான். அப்ப நாம முதல்ல மனசுல நினைக்கணும், நான் எனக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட இளமை காலத்தை வந்திருக்கிறானே. 40 வயசு ஒண்ணு நடக்காது ராஜா. 40 வயசு நீ நினைச்சாலும் சரி, முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், சுகர் வரும், பிரஷர் வரும், கொஞ்ச நேரம் வேணா மூச்சு வாங்கிடும், கீழே மேலே வந்தா 10 மூச்சு விட்டாதான் உட்கார முடியும். எல்லாம் இடம் வந்துடும், சோறு கட்டும், படுக்க சொல்லும், யாருக்கையாவது ஏதாவது குடிப்பா வெறுப்பு இருப்பான்னு கேட்க சொல்லும். இன்னைக்கு ரத்தம் ஓடுற மாதிரி எனக்கு ஓட, இன்னைக்கு கிட்னி ஏங்குற மாதிரி எனக்கு இயங்காது. இன்னைக்கு கிடைக்கிற நேரங்களை எல்லாம் தொலைத்து விட்டு வீணாக கழித்து விட்டு ஐயாமல் ஜாலியாக மூழ்கி விட்டு நான் 45 வருகிறேன், 50 வருகிறேன், உங்களுக்கு கேரண்டி கிடையாது. 50 வர வரைக்கும் இருக்கும் கேரண்டி கிடையாது. வந்தாலும் முதலில் ஆரோக்கியம் இருக்கும் என்பது கேரண்டி கிடையாது. இன்னைக்கெல்லாம் 30 தாண்டிட்டாலே 32 கிட்னி போயிருக்குமே அப்படின்னு இருக்கலாம். கிட்னி ஒரு பக்கம் இருக்குமே, சுகர் இருக்குமே, உங்களுக்கு 40 சுகர் அதெல்லாம் நமக்கே அல்லாஹ் நன்றி சொல்லுவோம். 40 தாண்டி சுகர்லாம் போடுதா அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்குள்ள கால சூழல் அப்ப நாம என்ன செய்யணும், அல்லாஹ் வழிகாட்டுறான். அல்லாஹ் திரும்ப சொல்லி காட்டுறான். சூழ அல்லாஹ்வுடைய கடைசி ஒரு 5 வசனத்தை இளைஞர்கள் வீட்டில் போய் தயவு செய்து படிங்க. இளைஞர்களுக்காகவே அல்லாஹ் கொடுக்கிற தீர்வு. அல்லாஹ் சொல்றாங்க, நபியே ஷைத்தானுடைய ஊசலாட்டம், தீய வழிகளில் அவன் உன்னை இழுப்பதற்காக அவனிடத்தில் வம்பிழுத்தால், ஊசலாட்டம் செய்தால், உன்னை வீட்டை நினைத்தால் நீ உடனே அல்லாஹ்விடத்தில் சுதாரித்து பாதுகாப்பை தேடிக்கொள். முதல் தீர்வு. 2வது தீர்வு சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் ஒரு இடத்துல உன்னை ஷைத்தான் கட்டுப்படுத்துறான். மொபைல் போன்ல உட்கார்ந்து இருக்கிற மொபைல் போன் உன்னை மீட்க விட மாட்டேங்குது. அதுலயே புதுப்படத்தை டவுன்லோட் பண்ணி பாரு, ரீல்ஸ பாரு, அதை பாரு, இதை பாரு. உன்னுடைய மூளையை அப்படியே மொபைல் போன் வாங்கிடுச்சு. இந்த சுரப்பி என்ன செய்யுமா? ஏன் அல்லாஹ் விபச்சாரத்துக்கு அருகில் கூட நெருங்கான்றான், வல்ல தக்ரவு ஜினான்றான். இந்த ஜினா நம்முடைய அந்த டொபமைன்ற அந்த சுரப்பி சுரக்க அது எதிர்பக்கம் சுரக்கும். எதெல்லாம் நமக்கு ஈர்க்குமோ, எதெல்லாம் நம்ம ஈர்க்குமோ அதன் பக்கம் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை நீ ஒரு நிர்வாண வீடியோ, பெண்ணுடைய வீடியோ பார்த்தா உங்களுடைய அந்த சுரப்பி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தூண்டும். இந்த பார்ப்போமா, இன்னொரு பார்ப்போமா, ஏன் மாப்பிள்ள நான் உனக்கு அனுப்புறா, நீ எனக்கு அனுப்புடா, அதை பார்ப்போண்டா, இதை பார்ப்போண்டா. குர்ஆன் ஆயத்துகளையும் ஹதீதுகளையும் துவாக்களையும் ஷேர் செய்து அதை பார்த்து மகிழ்ந்து படிக்கக்கூடிய சமுதாயம் வீணா போகுதுன்னா காரணம் அதுதான். அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற தீர்வு என்ன? ஷைத்தானுடைய தாக்கம் உனக்கு அதிகமாகிவிட்டால் அந்த இடத்தில் இருக்காதே. எந்த இடத்துல இருந்து உனக்கு ஷைத்தானின் தாக்கம் அதிகரிக்கிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியேறு என்று சொன்னால், இடம் மட்டும் அல்லாஹ் சொல்லல, சூழலை மாற்று என்று சொல்லுகிறார். சூழலை மாற்றினா என்ன செய்யணும்? நல்ல நண்பர்களை. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம கெட்டு போறது ஒண்ணு நம்ம நஷ்டம், நம்முடைய மன உச்சம். அதுதான் தீமைகளை செய்ய தூண்டுகிறது, தவறான பக்கம் இருக்கிறது, இதனை வீணடிக்கிறது. இன்னொன்று தெரியுமா? நமக்குனே சேர்வாங்க. எல்லாருக்கும் பல நண்பர் இருப்பான், நமக்கு ஒருத்தன் தான் இருப்பான். ஒருத்தன் போதும் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். மெயின் பிரச்சனை தெரியுமா? நம்ம நண்பனை முழுசா நம்புற அளவுக்கு நம்முடைய ரப்பை நம்பப்பாரு. நம்ம நண்பன் நமக்கு வழிகாட்டுமா நினைக்கிறோம். அது ஒரு செய்தா இருந்தா, அது ஒரு கேட்கறதா இருந்தா, அது ஒரு வழிகாட்டா இருந்தா, அதை எப்படி உனக்கு வழிகாட்டுமா? உனக்கு அழகான வழிகாட்டி அல்லாஹ்வுடைய வேதம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் இல்லையா? என்ன செய்யலாம்? சிந்தனையை மாற்றுறதா நீங்க நினைச்சா இந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்க ஒரு நாள் ஒன்று கூடி ஒரு மசோதா வைக்கலாம்ல. இந்த ஊர்ல எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்படுறாங்க. நாங்கெல்லாம் ரூபா போட்டு இந்த மாதிரி நாங்க ஏழைகள் எல்லாம் உணவு கொடுக்கணும்னு சொன்னா முகமது பாய் பிச்சு கொடுத்துச்சு, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு நாங்க நிர்வாகம் போல நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க கொஞ்சம் மக்களுக்கு பெட்டு ரொட்டி தான் கொடுத்து இஸ்லாத்தை நாங்க சொல்ல போறோம் பாய், நண்பர்கள் நாங்களாம் சேர்ந்து செய்யறோம் பாய், நீங்க வழிகாட்டு சொன்னா கிளை செய்யாதது அதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம தடுக்கக்கூடாதா? இந்த பணிகளை செய்வதற்கு இளைஞர்கள் இல்லாமல் வெற்றிடமா இருக்கிறது. நபிமார்கள் செய்த பணி, இளமை தோழர்கள் செய்த பணி, குறை தோழர்கள் செய்த பணி, இன்றைக்கு நீங்கள் அதை விட்டுவிட்டா யார் வந்து உட்காரும்? வயோதிகர்கள் கோடி சீர்களை கொடுக்க முடியுமா? 2 பேரும் போவார், சூழல் விழுந்துவார். நீங்க நினைத்தால் செய்யலாம்.
இந்த ஊரையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போடலாம். பெரும் பெரும் இளம் புரட்சியாளர்களுடைய வரலாறுகளை தேடி படித்து பாருங்கள். இமாம் காசிமுல்லா என்கிற 19 வயது இளைஞன் தான் செச்சேனியா என்கிற ஒரு நாட்டின் விடுதலை கீதம் உழைப்பதற்கு ரஷ்யா என்கிற வல்லரசை சுக்குநூறாக உடை தெரிவதற்கு முதல் வழியாக செயல்பட்டார். அதே போலதான் வெறும் 17 வயசு என்ன சாதிக்க முடியும்? ஐரோப்பா கண்டதே காலையில் போட்டார். 786 வருஷம் இஸ்லாம் ஐரோப்பாவை ஆண்டது என்று சொன்னால் ஒரு 17 வயது இளைஞரின் சாதனையாக அதற்கு காரணம். நாம நம்மளை நம்பணும். நாம இந்த விரட்சி அடையவங்க பாய், நான் பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன்னா எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பாப்பாங்க பாய், வெக்கமா இருப்பாய். சினிமா தேட்டர்ல உள்ளவங்க வெக்கமா நிறைய பாய் உங்களுக்கு ஏன் நினைக்கிறோம்? நம்மளை தாழ்த்தி கொள்ளும். நம்மளை பத்தி என்ன நினைச்சாங்க? அல்லாஹ் தீர்ப்பு வைக்க முடியாது. அல்லாஹ் நம்மை பற்றி சரியாக நினைத்தால் போதும். இந்த ஊரும் உலகமும் நீ என்ன செய்தாலும் உன்னை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டுதான் இவன் சர்டிபிகேட் கொடுத்து அவன் சொல்லிட்டு போகலாமா? இல்லை இவன் சிரிச்சு அதனால ஒரு நயனம் வந்துவிட போகிறதா? நான் அல்லாஹ்வை நிறுத்திக்காக பள்ளியை நோக்கி வருகிறோமா? இறைவா, இத்தனை ஆண்டு காலம் என் இளமை காலத்தை ஈடெடுத்து விட்டு உன்னுடைய பாதையில் செலவழித்த இபாதத்துகளை கழிப்பதற்கு நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு இதோ இல்லத்திற்கு வருகிறேன். யார் என்பதை கேள்வி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் எப்படி பார்த்தால் நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம். அல்லாஹ்வே நீ எங்களுக்கு போதுமானவன், நீ எங்களுக்கு கூடியவன் என்று சொல்லி வந்துவார்கள். இங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு பேச்சாளர், நான் என்ன பேச்சாளர்? நீங்க அதை விட சிறந்த பேச்சாளர் கூட இருக்கீங்க, அதை விட சிறந்த சிந்தனையாளர் கூட இருக்கீங்க. நீங்க சிந்திக்கிற கோணமே வேற இருக்கும். நாங்க இன்னும் கும்பிட்டுதான் புது வழி இருப்போம். நீ பரந்த உலகத்தை காட்டக்கூடியவன், பல திறமைகளை வைத்திருக்கக்கூடிய இளைஞன். அந்த திறமையும் ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்படும் என்று சொன்னால் கேவலம் நீ செய்த நன்மையை எங்களுக்கு வந்துட்டு போகும். அதுதான் தத்துவம். அதை விலகி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இளமையை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய கருணையினால் 21 ஆண்டுகள் கழித்து நம்முடைய மாவட்டத்திலே ஒரு மாபெரும் ஏகத்துவ எழுச்சி மாநாட்டில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிறு என்று நாம் நடத்த உள்ளோம். இந்த மாநாட்டிற்காக மாநாட்டின் தேவை அறிந்த நாளிலிருந்து பலவிதமான பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பணிகளை எல்லாம் ஒழுங்கி கொண்டு மறுமையில் மகத்தான நற்கூலியை நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு இந்த மாநாட்டிற்கு அதிகமான மக்கள் திரள் வந்து சத்திய முழக்கத்தை ஏகத்துவ பிரச்சாரத்தை கேட்டு வழிகேடுகளில் இருந்து நேரான பாதை பக்கம் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொன்னால் அதுவே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த வெற்றியில் நாம் அத்தனை பேரும் பங்காளர்களாக இருப்போம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இன்னும் ஓரிரு நாளில் துவங்க இருக்கக்கூடிய அந்த மாநாட்டிற்காக அல்லாஹ்விடத்தில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அத்தகையாத்துடைய இருப்பிலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, இந்த மாநாட்டிலே எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது, எந்த ஒரு தடங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது. மக்கள் திரளாக கலந்து கொண்டு இதன் மூலம் ஏகத்துவ சிந்தனை அவருடைய உள்ளத்திலே பிடித்தமாக ஈர்ப்பாக சென்று இறுதி வரை இந்த கொள்கையில் அந்த மக்களும் இன்று பிறரையும் அழைக்கக்கூடியவராக அவர்கள் மாற வேண்டும். இறைவா, இதுதான் இதனுடைய நோக்கம். எங்களுக்கு வெற்றியை தருவாயாக அல்லாஹ் என்று சொல்லி நாம் அழுது அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.